ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர குருவே சரணம். குரு திருவடியே சரணம். அகமும் புறமும். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஓயாமல் அலைச்சல் அலைந்து கொண்டிருக்கிறானே. எதற்காக? ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குத்தான். வெளியில் இருக்கிற வஸ்துக்களிடம் இவனுக்கு ஆசை. அவற்றை பெறவே அலைகிறான். ஒன்று கிடைத்துவிட்டாலும் போதவில்லை. அதனால் வருகிற சுகம் தீர்ந்து போகிறது. இன்னொன்றுக்கு ஆசைப்படுகிறான். அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். இவனுக்கு சாந்தி என்பதே ஒரு நாளும் இல்லாமல் இருக்கிறது. வெளியில் இருக்கிற வஸ்து வந்தால்தான் சந்தோஷம், ஆனந்தம் என்று துரத்தி கொண்டே இருப்பவனுக்கு சாந்தி எப்படி வரும்? வெளியில் இருப்பது நம் வசத்தில் இருப்பதல்ல. அது வந்தாலும் வரும், போனாலும் போகும். அதை நம் வசப்படுத்தி கொண்டதாக நினைத்த போதே கைவிட்டு போகக்கூடும். நமக்கு அந்நியமான வெளி விஷயங்களிலிருந்து ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதித்து கொள்வது நடக்காத காரியம். அது சாந்தியை கெடுக்கிற பிரயத்தனம்தான். மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணம் அவன் உள்ளுக்குள் தானே ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பது தான். இவன் உள்ளூர ஆனந்த ஸ்வரூபமாய் இருப்பதாலேயே ஆனந்தத்தை எப்பொழுதும் பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கிறான். மாயையால் தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை மறந்து விட்டு விடுகிறான். இருந்தாலும் இவனுடைய சுபாவமே ஆனந்தமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது. மனுஷர்களில் எவராவது ஆனந்தத்தை தேடாமல் துக்கத்தை தேடி போகிறவர் உண்டோ? ஆனாலும் அந்த ஆனந்தம் உள்ளே இருப்பதை அறிந்து சாந்தத்தில் அதை அனுபவிக்காமல் வெளியே ஆனந்தத்தை தேடி துரத்தி கொண்டே போய் சாந்தியை ஓயாமல் கெடுத்து கொண்டு வருகிறான். தன் நிஜஸ்வரூபம் என்ன என்று ஒருவன் அம்பாளின் கிருபையால் பார்த்தறிந்து ஆத்ம விசார தியானம் செய்து பார்த்தால் தானே பூரண ஆனந்த வஸ்து என்று தெரிந்து கொள்வான். இவனுடைய இயல்பான உள் ஆனந்தம் மகா சமுத்திரம் மாதிரி இருக்கிறதென்றால் இவன் இப்பொழுது புறத்தில் தேடி ஓடுகிற வஸ்துக்களிலிருந்து கிடைக்கிற ஆனந்தம் எல்லாம் ஒரு திவளை மாதிரி தான். இதை ஒருத்தன் உணர்ந்து விட்டால் அப்புறம் வெளியே இன்பத்தை தேடவே மாட்டான். தன்னை தானே அனுபவித்து கொண்டு ஆனந்த சமுத்திரமாக இருப்பான். சமுத்திரம் இருக்கிற இடத்திலேயே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதனிடம் நதிகள் போய் விழுகின்றன அல்லவா? அப்படியே ஆசைகள் இவனிடம் வந்து விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் விழுந்து மறைவது போல் மறைந்தே போய்விடும். ஆபூரியமானம் அசல பிரதிக்ஷடம் சமுத்திரம் என்று கீதை சொன்ன மாதிரி பேரின்ப கடலாக நிறைந்து அசைவதற்கு இடமே இல்லாத அளவுக்கு எங்கும் நிறைந்து அசையாமல் பரம் சாந்தமாக நிற்பான். தேவேந்திர பதவியின் ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடலில் ஒரு துளிதான் என்கிறார் ஸ்ரீ பகவத் பாதர்கள். யத் சௌக்கியாம்புதி லேசத இமே சக்ராதயோ நிரவீருதா மனிஷா பஞ்சகம். பதவி, பணம், ஸ்திரீ, புருஷால் கௌரவம், பப்ளிசிட்டி என்று இப்படி வெளியிலிருந்து நமக்கு ஆனந்தம் கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு ஓயாமல் எத்தனம் செய்வது அத்தனையும் சமுத்திரமாக இருக்கிற நாம் அதை அறியாமல் ஒரு சொட்டு ஜலத்துக்காக தவிக்கிற மாதிரி தான். வெளிப்பொருள் எதுவோ கிடைக்காததால் நமக்கு குறை வந்து விட்டதா துக்கப்படுவது சுத்த தப்பு. நமக்கு குறையே இல்லை. நமக்குள் நாமே பூரண வஸ்து. நமக்கு அந்நியாயமாக வெளியே என்று ஒன்று இல்லை. வெளியிலே இருக்கிற அத்தனை ஆனந்தமும் நமக்குள்ளேயே அடக்கம். வெளி மாதிரி இருப்பதிலிருந்து தானாக எது வந்தாலும் வரட்டும். சமுத்திரம் நதிகள் அடங்கி கொள்வது போல் அவற்றையும் உள்ளே இருப்பதோடு சேர்த்து கொள்வோம். எதுவும் வரவில்லையா? அதனால் பாதகமில்லை. ஏதும் வராததால் நமக்கு என்ன குறை? நமக்குள்ளேயே இருக்கிற பரமாத்மா வஸ்துவின் லேசந்தானே வெளியில் இருப்பதெல்லாம் என்கிற தெளிவோடு எப்பொழுதும் இருக்க முயல வேண்டும். துக்க சுமை குறைய வழி. நாம் எல்லோரும் பரம்பொருளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும். இந்த ஞானம் என்பது என்ன? பரம்பொருளை தவிர வேறெதுவுமே இல்லை என்பதுதான். அந்த ஒன்றுதான் இத்தனையாகவும் தோன்றுகிறது. இத்தனையான தோற்றங்களிலேயே மனசை செலுத்தி கொண்டிருந்தால் சஞ்சலம், ஏற்றத்தாழ்வு இவற்றால் உண்டாகும் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இத்தனை தோற்றத்திலிருந்தும் மனசை திருப்பி இவற்றிற்கு காரணமான ஒன்றையே அறியத் தொடங்கினால் எண்ணமும் பலவாக ஓடி அவதிப்படாமல் சஞ்சலங்கள் ஓயும். ஒரே வஸ்து என்ற பின் சஞ்சலிக்கவா ஏற்றத்தாழ்வுக்கோ இடமில்லை.
அந்த நிலையிலேயே நித்திய சுகத்தை பெறலாம். இந்த நிலையைத்தான் ஞானம் என்கிறோம். உலக வாழ்வில் கூட சுகம் வருவது போல் இருக்கிறது. ஆனால் அது நித்தியமாக நிலைத்து நிற்பதில்லை. வெளியிலிருந்து வருகிற சுகத்தை நாம் எப்படி சாஸ்வதமாக்கிக் கொள்ள முடியும்? வெளியிலிருந்து வருவது நமக்கு சுவாதீனப்படாமல் நம் கைவிட்டு ஓட முடியும். அப்பொழுது அதனால் கிடைக்கிற சுகமும் போகத்தான் செய்யும். இப்படித்தான் இந்த நிமிஷம் சுகமாக இருப்பது அடுத்த நிமிஷமே மறைகிறது. அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்து பாய்ந்துவிட்டு அடுத்த நிமிஷமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போலத்தான் உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்துவிட்டு ஓடுகிறது. நிரந்தர சுகம் என்பது உலகத்துக்கு காரணமான ஒன்றை அறிவதுதான். உலக வாழ்வில் சகல மனிதர்களுக்கும் அளவில்லாத கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும். பணக்காரன், பெரிய பதவியில் இருப்பவன் கஷ்டமில்லாமல் இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். அப்படி நினைத்து தாங்களும் அவர்களைப் போல பணமும் பதவியும் பெற பாடுபடலாம். ஆனால் பணக்காரனை, பதவியில் உள்ளவனை கேட்டால் தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்கள் என்று. நாம் திண்ணையில் இருக்கிறோம், விழுந்தால் சாய்த்து கொள்வதோடு சுளுக்காவதோடு போய்விடும். பணக்காரனும் பதவிக்காரனும் மாடி மேல் இருக்கிறான். எனவே அவன் விழுந்தால் எலும்பெல்லாம் முறிந்து போகும், பிராணாபத்தும் ஆகும். ஒருவனுக்கு பணமும் பதவியும் உள்ள போதே அதனால் உண்டாகிற சிறிது சுகத்தோடு தன் பணம் பதவி போகக்கூடாது என்ற கவலை சுகத்தை விட அதிகமாக இருக்கிறது. இதனால் தான் உலகத்தில் எவனுமே தான் சந்தோஷமாக இருப்பதாக சொல்ல காணும். ஒவ்வொருவனும் தானே மகா புத்திசாலி, தானே மிகவும் யோக்கியன், தானே ரொம்ப அழகு என்று நினைத்து கொண்டிருப்பது போல அதிக துக்கமுள்ளவனும் தானே என்று நினைத்து கொண்டிருக்கிறார். துக்கம் நம் உடன்பிறப்பு, நம் பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னமேயே விதை போட்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்ப வழி இல்லை. ஆனால் கர்மத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு. புதிதாக கர்ம மூட்டையை பெருக்கிக் கொண்டு எதிர்காலத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கிக் கொள்ளாமல் இருக்க வழி உண்டு. முதலில் சொன்ன ஞானம்தான் அந்த வழி. சித்த பிரம்மை பிடித்து ஜடமாகிவிட்டால் கஷ்டம் தெரிவதில்லை. பைத்தியத்தின் கஷ்டம் வேரூன்றி நிற்பதில்லை. ஆனால் சித்த பிரம்மையில் நித்திய ஆனந்தமும் இல்லை. தூக்கத்தில் துக்கம் இல்லை. ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோம் என்கிற அறிவு இல்லை. ஞானிதான் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருந்து கொண்டும் சாஸ்வத சுகியாக இருக்கிறான். அவனது தேகத்தில் சிரமங்கள் இரா என்பதில்லை. இங்கே ஏதோ வேர்டு கட் ஆயிடுச்சு, சாரி. சிரமங்கள் என்பது இல்லை. ஆனால் அவனுடைய மனதில் கிளேசமே இராது. வெளியில் இருக்கிற சிரமம் அவன் உள்ளே பாதிப்பதே இல்லை. கிணற்று ஜலத்துக்குள் நீர் நிரம்பிய குடத்தை இழுக்கும் பொழுது கனம் தெரிவதில்லை. ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கனக்க ஆரம்பிக்கிறது. எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்துக்கு அடியாகத்தான் புரட்டி இழுப்பது வழக்கம். அதே மாதிரி நம் துக்கங்களை எல்லாம் ஞானமாகிற தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்பொழுது துக்க ஹேதுவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஜலத்துக்குள் இழுக்கிற குடம் மாதிரி அப்பொழுது துக்கம் பரம லேசாகிவிடும். யோகி. துக்கம் என்பது தன்னை தொடாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனே யோகி. பாவம், அதாவது மனசின் அச்சுதம்தான் துக்கத்துக்கு காரணம். மனசில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும். அது அசுத்தம் நினைக்கிறேன், பைண்டிங்கில் சில வேர்ட்ஸ் மறைஞ்சிருச்சு, சாரி. அதாவது மனசின் அசுத்தம் தான் துக்கத்துக்கு காரணம். மனசில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும். ஒழுங்கினாலும் கட்டுப்பாட்டினாலும் தான் மனசில் அசுத்தங்களை அகற்ற முடியும். இந்த சரீர கூட்டிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலமும் அபியாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கிக் கொண்டு விட வேண்டும். அப்படி செய்து ஜெயித்தால் கடைசியில் தேக வியோகமே பரமாத்மாவுடன் பிரியாமல் சேர்ந்து விடுகிற யோகமாகிவிடும். யோகிக்கு அடையாளம் என்ன? பரமாத்மாவை சேர்த்துவிட்டு அவனது மனசு வேறு எதையுமே சேர்த்து கொள்ள நினைக்காது. மனசு அதற்கு புறம் ஓடவே முடியக்கூடாது. அப்படி ஓடாமல் ஆகிவிட்டால்தான் அதற்கப்புறம் இப்பொழுது இந்த மனசினால் நமக்கு உண்டாகிற இத்தனை தொந்தரவுகளும் தொலைந்து போகும். அந்த நிலையை பெறுவதற்கு
எதை சேர வேண்டும்? மனசு எதிலிருந்து உற்பத்தியாகிற்றோ அதைத்தான் சேர வேண்டும். மனசு அதன் மூலம் சேர்ந்துவிட்டால் அங்கே அப்படியே கரைந்து போய்விடும், அப்புறம் ஓடாது. அதுவே சகல தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட நிலை. நதி இருக்கிறது, அதன் மூலம் உண்டான இடம் என்ன? சமுத்திரம். சமுத்திர ஜலம்தான் ஆவியாக போய் வேறொரு இடத்திலிருந்து நதியாக ரூபம் எடுக்கிறது. அந்த ஆறு ஓடாத ஓட்டமில்லை. இப்படி ஓடி ஓடி கடைசியில் தன் மூலமான சமுத்திரத்தில் வந்து விழுகிறது. அப்புறம் அதற்கு தனி ரூபம் உண்டா? ஓட்டம் உண்டா? ஒன்றும் இல்லை. இப்படி நதிகளெல்லாம் மூலமாக இருந்த முடிவில் இவற்றை தன்னிலேயே சேர்த்து கொள்கிற சமுத்திரம் மாதிரி நம் மனசுகளை எல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோடு கரைத்து கொள்கிற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தங்கள் தனி மனசை கரைத்துவிட்டு வெளிப்பிரங்கையே இல்லாமல் இருக்கும் பொழுதே இந்த வஸ்துவிடம்தான் சேர்ந்திருக்கிறார்கள். சமாதி நிலைக்கு அப்புறம் ஒரு யோகி அந்த வஸ்துவை விட்டுவிட்ட மாதிரி நமக்கு தோன்றினாலும் உண்மையில் இது நீங்காத சேர்க்கைத்தான். உள்ளூர அவருக்கு அந்த சேர்க்கையின் அனுபவமே தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் அவர் வெளிப்பிரங்கையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிற போது கூட அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை எதுவுமே அவருக்கு இல்லை. ஏதாவது ஒன்று தனக்கு வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தனுக்கு தோன்றிவிட்டால் கூட அவன் யோகி இல்லை, அவன் சுவாமியை சேரவில்லை என்றுதான் அர்த்தம். யோகியின் அடையாளத்தை வேறு விதமாக சொல்லலாம். அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மாவிடமே நிலைத்து விட்டது என்றால் அதற்கு புறம் எந்த பெரிய துக்கம் வந்தாலும் அது துளி கூட ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அழக்கூடாது. இப்படியெல்லாம் சித்தம் துளி துளி சலித்து விட்டால் கூட அவன் பரமாத்மாவை அடையவில்லை என்றே அர்த்தம். யோகிக்கு அநேக துக்கம் வரும். அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கமாக தோன்றும். ஆனால் அவனுக்கு துக்கம் லேசமும் தெரியாது. பட்டக்கட்டை மாதிரி இருப்பான். பட்டக்கட்டை என்பது கூட சரியில்லை, அது உணர்ச்சியே இல்லாத நிலை அல்லவா? யோகி ஒருத்தன் தான் பூரண பிரஜையோடு இருக்கிறவன். அவன் சதானந்தமாக இருக்கிறவன். அது வேண்டும் இது வேண்டும் என்பதையெல்லாம் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம். அவனுக்கு சுபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்து கொண்டிருக்கும். யாரிடத்திலும் கோபம் வெறுப்பு வராது. இன்னொரு பிராணிக்கு தன்னால் இனியும் இம்சை வரக்கூடாது என்கின்ற எண்ணம் மட்டும் இருக்கும். வெளி உலகத்தின் பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் செய்தாலும் அதெல்லாம் அவனுக்கு தான் செய்கிறோம் என்ற அகங்கார எண்ணமே இராது. சொந்த பற்றே இல்லாமல் பரம காருண்யம் மட்டுமே அவனுடைய காரியங்களில் இருக்கும். சில சமயங்களில் வெளியில் பார்க்கிற காரியம் நமக்கு கடுமையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அதுவும் பரம காருண்யம் தவிர வேறாக இராது. மகா யோகியான பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார். நமக்கு அது கொடுமையாக தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் எத்தனை பாப ஜீவராசியில் சிறிது காலமாவது கர்மகதியிலிருந்து விடுதலை அடைந்து தன்னிடம் லைத்திருப்பதற்கே அவர் சம்ஹாரம் செய்கிறார். தினமும் நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த வேளையில் சுகதுக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற மாதிரி இந்த சரீரம் விழுந்த பின்னும் கொஞ்சம் காலம் சிரம பரிகாரம் தருகிறார். தினம் தூங்கிவிட்டு மறுநாள் விழித்து கொண்டு பழையபடி நல்லது கெட்டதுகளில் விழுகிற மாதிரி இச்சரீரம் போய் சிரம பரிகாரமான பின் இன்னொரு சரீரத்தில் விழுந்து கொள்கிறோம். இந்த அலைச்சல் புனரபி ஜனனம் புனரபி மரணம் கூடாது. இந்த சரீரம் போனால் இன்னொரு முறை சரீரம் வரக்கூடாது. அப்படி செய்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு, ஒழுங்கு, பரம கருணை, தபஸ், பூஜை, யஞ்ஞம், தானம் எல்லாம் அதற்குத்தான். குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்து இவற்றில் எல்லாம் பழக வேண்டும். அப்படி பழகினால்தான் கோடான கோடி ஜனங்களை இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்துவதற்கு முயன்றால்தான் எங்கேயாகிலும் ஒரு யோகி ஒரு ஞானியாவது பூர்ணமாக உண்டாவார். அப்படி ஒருத்தர் உண்டாவதுதான் இத்தனை மனுஷ சிருஷ்டிக்கும் பலன். குருவே சரணம். குரு திருவடியே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.